ஐயையோ! ஜூன் மாதம் ஒன்றும் முடியலையா? ஜூன் 10 ஆயிருச்சு குருஜி. நான் ஜூன் தொடங்கி ஜூன் போனால் ஜூலை காற்று ஜூலை எண்டு வரைக்கும் சொல்லப் போறேன். காரணம் உங்களுக்கு என்னென்னலாம் இம்சையை கொடுத்தாருங்கிறது தான் ரொம்ப அதிகம். ஏன்னா குரு, சுக்கிரன் 2 பேரும் ஒரே மாதிரி ஆட்கள். என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே ஆல்வேஸ் சொல்லுவாங்க ஒரு இது. ஆல்வேஸ் ஹையர் நல்ல புத்திசாலி ஆட்களை ஒரே இடத்துல. ஜூலை 27ஆம் தேதி எல்லாம் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். இந்த சனி யாருன்னா 2 குடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கிறான். அவன் வக்கரம் அடைகிறான். 2 குடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்? நமக்கு எது வருமோ அதுதான் நம்ம மோதணும். இல்லை சார், நான் ஜிம்மு தொடங்க போகிறேன், நான் தான் இனிமேல் மாஸ்டர் அப்படின்னு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மாஸ்டர்மாங்க. அந்த மாதிரி உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது? ஐயையோ, ஜூன் மாதம் ஒன்றும் முடியலையா? ஜூன் 10 ஆயிருச்சு குருஜி. நான் ஜூன் தொடங்கி ஜூன் போனால் ஜூலை காற்று ஜூலை எண்டு வரைக்கும் சொல்ல போகிறேன். காரணம் என்ன சொல்லுங்கள்? காரணம் என்னென்னா, உலகத்திலே எவ்வளோ உயரமாக பறவைகள் பறந்தாலும் உணவு உண்ண தரைக்கு தான் வந்தாக வேண்டும் என்பதைப் போல எவ்வளவு தான் சேனலில் இருந்தாலும் நம்ம ஆன்மீக பரிகாரம் சேனலில் உங்கள்கிட்ட பேசுகிறது மாதிரி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. அது தனுசு ராசிக்காரங்கள்ட்ட பேசும்போது வர்ற சந்தோஷம் ஒரு அலாதி இன்பம். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாயா, நீ ரொம்ப நல்லவேன்னு கூட்டத்தில் ஒருத்தர் சொல்லிட்டாங்கிற மாதிரி தான். 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாருன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரமூர்த்தி சுபமக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர சொல்கிறாங்க. கடகராசியிலே இருக்கின்ற சுக்கிர பகவான் அடுத்ததாக சிம்மத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, இந்த கடகம் என்பது 8ஆம் இடத்து சுக்கிரன். 8ஆம் இடத்திலே குருவும் மறைந்து சுக்கிரனும் மறைந்து பாடாப்படுத்தினாங்க. இப்போ 6 கூடியவர் 8இல் மறைந்து விபரீத ராஜயோகம் சுக்கிரனால் பெற்றதென்னமோ உண்மைதான். ஆனால் இந்த சுக்கிரன் உங்களுக்கு என்னென்னலாம் இம்சையை கொடுத்தாருங்கிறது தான் ரொம்ப அதிகம். ஏன்னா குரு, சுக்கிரன் 2 பேரும் ஒரே மாதிரி ஆட்கள். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே ஆல்வேஸ் சொல்லுவாங்க ஒரு இது. ஆல்வேஸ் ஹையர் நல்ல புத்திசாலி ஆட்களை ஒரே இடத்துல நியமனம் பண்ணணும். காரணம் என்னென்னா, புத்திசாலி ஆட்கள் ஒரே இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க. என்றைக்குமே புத்திசாலி ஆட்கள் ஒரே இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க. 2 புத்திசாலிகளால் காதலிக்கவே முடியாது. முதல்ல யாராவது ஒருத்தர் முட்டாப்பலாக இருந்தால் தான் அது நடக்கும். காதலே அப்படி தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது 2 புத்திசாலி ஒரு இடத்துல எப்படி வேலை பார்ப்பான்? சுக்கிரன் ஒரு டான், குரு ஒரு டான், ஒரு இடத்துல போட்டு வேலை பாருன்னா எப்படி பார்ப்பான்? அப்போ சுக்கிரன் நகர்ந்து போகிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து நீ ஒன்றும் விபரீத ராஜயோகம் பண்ணுவானா, 9ஆம் இடத்துல வந்துட்டு இந்த ஜூலை வந்ததுக்கப்புறம் ஜூன் 17, 18, 19க்கு அப்புறம் பெண்களால் மன சந்தோஷம், மனைவியால் மகிழ்ச்சி. மனைவியால் மகிழ்ச்சியா மகாபிரபு? இன்னொரு தடவை சொல்லுங்கள். மனைவியால் மகிழ்ச்சி. அப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை சார். உங்களுக்குன்னு இல்லைங்க, உபயராசி எதுக்குமே அப்படி நடக்காது. ஆனால் இந்த தடவை உங்களுக்கு நடக்கும். காரணம் என்னென்னா, 6 சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதைப் போல உங்களுக்கு நல்ல நேரம் என்பது வேறு எதுவும் இல்லை. காரணம், சுக்கிர பகவான் உங்களுக்கு சகல நன்மைகளையும் தருகிறார். இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான், இதுக்கு அடுத்து தொடர்ந்து செவ்வாய் பகவான் வேறு என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு மிதுனத்தில் போய் உட்காந்துருக்கார். இந்த செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கிறது ஒரு மாதிரியான டைம் தான். ஏன்னா 5 குடையவனவன், அவன் 5 குடையன் 7 இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீங்கள் பெரும்பாலும் IVF, IUI இதெல்லாம் போகாதீங்க. இந்த ஜூலை முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம போகலாம். ஏன்னா ஜூலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல நேரம். காரணம் என்னென்னா, செவ்வாய் பகவான் கடகத்திற்கு வருவார். கடகத்துக்கு நீச்சமாவார். ஏன் சார், 5 கூடவே நீச்சமாகறதுலாம் ஒரு சந்தோஷமான விஷயமா சார் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே குரு உச்சமாக இருக்கார். உச்சம் பெற்ற குருவோட நீச்சம் பெற்ற இவர் சேரும்போது நீச்ச பங்க ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது. நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும். ரொம்ப சிறப்பான விஷயங்க, அது சும்மா கிடையாது. ஆகையினாலே உங்களுக்கு இந்த சனி செவ்வாய் பகவான் 8ல் மறைகிறது நல்ல விஷயம். அடுத்ததாக 7ஆம் இடத்துல இருப்பது நல்ல விஷயம். அடுத்து 8க்கு போயிடுவார் அவர். இப்போது முக்கியமாக இந்த ஜூன் தொடங்கி ஜூலையில் நடக்கின்ற பெரிய விஷயமாக கருதப்படுவது என்னவென்றால், ஜூலை 27ஆம் தேதி எல்லாம் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். இந்த சனி யாருன்னா 2 குடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கிறான். அவன் வக்கரம் அடைகிறான். 2 குடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தனப்பிராப்தியை தரக்கூடியவர், 4ஆம் இடத்திலே கண்டகச்சனியாக இருந்தார், அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். அவர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, தன வரவை கொஞ்சம் பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரர்கள், நான் என்ன சார் எல்லாமே ப்ராப்ளங்கிறீங்க, இப்போ சுக்கிரனால மனைவியால் மகிழ்ச்சின்னு தான் சொன்னேன். ஆனால் பணவரவு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஏன்னா ஏற்கனவே ராசியாதிபதி
1 4 கூடையவர் 8ல் மறைஞ்சிருக்கார். இப்போ 2 கூடைய இவர் சனி பகவானும் வந்து வக்கரமாகிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவையில்லாமல் ஏதோ எங்கள் கம்பெனி பேர் என்ன தெரியுமா சார், நாங்கள் வந்து துப்பாக்கா டப்பாக்கா கம்பெனி, நாங்கள் வந்து கொல்லிமலையில் டீ எஸ்டேட் வச்சுருக்கோம், ஏதோ ஒன்று சொல்லுவான். கொல்லிமலையில் எப்படிடா டீ எஸ்டேட் வச்சுருப்பேன்? நம்ம அந்த நேரத்தில் நம்ம புத்தி வேலை செய்யாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறது, உடனே பணத்தை போட்டுருவோம். பணத்தை போட்டதுக்கப்புறம் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருப்போம். சார் நண்பர்களே, ஒன்று விஷயம் புரிஞ்சுக்குவோம். இந்த காலத்துலலாம் பணத்தை கொடுக்குற வரைக்கும் பணத்தை கேட்குறவன் யார் டானு, பணத்தை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வாங்கினவன் தான் டானு. நம்ம அவன் முன்னாடி சுற்றணும், டே திருப்பி கொடுத்துட்றா ப்ளீஸ்ரா. ஏன்னா ராசி கூட அதன் என்ன ஆகுனா, இன்றைக்கி நாள் கடனே கொடுக்க முடியாமல் எல்லோரும் பயப்படுற ரீசனே என்னென்னா, அத்தனை ஏமாத்துகிற சீட்டர்ஸ் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ஏமாத்துறாங்க, பணத்தை எங்கிட்டேருந்து பிடிங்கிட்டு போயிடுறாங்க சார். மொத்த நோக்கமே என்ன, அவங்களோட நோக்கம் நம்மகிட்டேருந்து எப்படியாவது பணத்தை பிடுங்கிறது மட்டும்தான் அவங்க நோக்கமாக இருக்குது. அப்போது இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாவதால் என்ன ஆகுதுன்னா, பணம் வந்து விரயமாகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பண விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கணும். தெரியாத விஷயத்தை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டாம்பாங்க. அப்போது தயவுசெய்து தெரிஞ்ச வேலையை விடாமல் இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி தெரியாத வேலையை செய்யாமல் இருங்க, அது அதோட முக்கியம். அதனால் பி கேர்ஃபுல் ஆன் யுவர் டியூட்டிஸ். நமக்கு எது வருமோ, நம்மளால் முடியுமா. இப்போ திடீர்னு ராம்ஜியை கூப்பிட்டு போயிட்டு பாடி பில்டர் வேலைக்கு போட்டால் என்ன ஆகும், ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ அப்போது நமக்கு எது வருமோ அதுதான் நம்ம மோதணும். இல்லை சார் நான் ஜிம்மு தொடங்க போகிறேன், நான் தான் இனிமேல் மாஸ்டர் அப்படின்னு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மாஸ்டர்மாங்க. அந்த மாதிரி நமக்கு எது தெரியுமோ அந்த வேலைக்கு போயிடணும். நம்ம தனுசு ராசிக்காரர்கள் பண்ணுற பெரிய தப்பே என்னென்னா, 10 கோடியவன் பாதகாதிபதிங்கிறதுனால இவங்களை எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்கலாம். தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மாதிரி இவங்களை கூட்டு போகலாம். எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரியும். ஏதாவது அமைச்சருக்கு பிஏவாக இருக்கிறவங்க எல்லாம் இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்க தான். இந்த பாலத்தில் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிடு, அந்த ஏரியாலாம் கிளியர் பண்ணிடு அப்படின்னு அமைச்சர் சொன்னார்னா உடனே போயிடுறது. போட்டு எல்லா வேலையும் தெரிஞ்ச மாதிரி அங்கே போயிட்டு அது போய் பெரிய சண்டை வந்துடும். காரணம் என்னென்னா, அவங்க தெரியாத வேலையில் ரொம்ப ஈடுபடுவாங்க தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்கெல்லாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, தெரியாத வேலையை செய்யாதீங்க. ஜூலைக்குள்ளே பிரச்சனை வரும். இப்பயும் நான் திரும்ப சொல்கிறேன், நமக்கு தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். ஜூலை மாதம் வரைக்கும் யாராவது பணம் வேணும்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவான், அப்படியே ஓடி போயிரு. எனக்கு இப்போ தான் ஆன்மீக பிரியாத்தில் ராம்ஜி சொல்லியிருக்காரு, நான் வந்து ₹1 கூட தரமாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சத்தியம் பண்ணி வச்சுக்கிங்க. அது இந்த காலத்துலலாம் ஒரு ட்ராப்பில் தப்பிச்சா எவன் கேட்டாலும் தரக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அப்போ கீழே போய்ட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.